அடுத்தது 10வது கணக்கு. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சினிமா தியேட்டரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் வரிசையில் 20 சேர் போட்டு வச்சுருக்காங்க. டி 20 போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது என்ன, இந்த மாதிரி எப்படி எத்தனை வருஷம் இருக்கான், 30 வருஷம் இருக்கான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிற இதில் 20 இருக்குது அப்படின்னா அடுத்த வரிசையில் 22 சேர் இருக்காமா. அதாவது அடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்குது. அப்போ இங்கே 22, இங்கே 24, இங்கே 26 அப்படின்னு போயிட்டே இருக்குமா. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக எத்தனை அப்போ மொத்தமாக எத்தனை இருக்கைகள், மொத்தம் எத்தனை சேர் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் எத்தனை வரிசை அப்படிங்கிறது இந்த 30 வரிசைங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அப்போது இது என்னது நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டைரக்டாக 30 வரிசைகள் அப்படின்னாலே நமக்கு என்னது, அதாவது டி என்னோட வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. டி 30 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. மொத்தமாக அது எத்தனை இருக்கைகள் இருக்கோ அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு ஏபியாக வச்சுப்போம். ஏன்னா ஏபி அப்படின்னாலே நமக்கு என்னது, டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றா இருக்கும். ஏன்னா இந்த 20க்கும் 22க்கும் டிஃப்ரென்ஸ் 2, 22க்கு 24க்கும் டிஃப்ரென்ஸு 2 தான். ஸோ நான் இதை வச்சு என்னது, இது ஒரு ஏபிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முதல் உறுப்பு என்னது, எனக்கு 20 ஸ்டார்ட் ஆகுது, 20 இருக்கையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஏங்கிறத 20ன்னு வச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கு என்னது, 2. ஸோ டிங்கிறது 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா, மொத்தமாக அந்த இருக்கைகள் தான் எனக்கு கேட்டிருக்காங்க, எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு. அப்போது நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், டிஎன் ஃபார்முலா. டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். என்னங்கிற இடத்துல என்னது, எத்தனை 30ங்கிறத போட்டுட்டேன். டி 30 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 20 ப்ளஸ் என்னங்கிறது 30 மைனஸ் 1, டியோட வேல்யூ என்னது 2. அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்து 20 ப்ளஸ் 30ல் 1 போச்சுன்னா 29, இந்த 2 அப்படியே போட்டேன். முதல்ல இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கிட்டோம். 29 இன்ட்டு 2 58, 20. இப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது 78. இதை நம்ம என்ன திரும்ப பண்ணுவோம், அறிவாளியே யோசிக்கிறேன். இது எல்லாத்தையும் உட்காந்துட்டு 20, 22 அப்படின்னு உட்காந்து கூட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்களா, 2 ஸ்டெப்பில் ஆன்சர் எடுத்துலாம். இந்த ஃபார்முலா தான் ஏபிங்கிறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, கரெக்டாக 2ங்கிறது வந்துருச்சு. அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 ஸ்டெப்பில் என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் எடுத்துட்டோம். அப்போ டி 30 இருக்கைகளையும் மொத்தமாக சேர்த்து எத்தனை சேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 சேர் வந்து இருக்குங்கிறத நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. 11வது கணக்கு. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏபி. ஸோ அடுத்தடுத்த 3 உறுப்புகளோட கூடுதல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, எனக்கு 27ங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்டார்டிங்கில், இந்த பயிற்சியோட ஸ்டார்டிங்லேயே 3 உறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருந்தா அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி, இதுதான் அந்த 3 உறுப்புகள்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 உறுப்புகளோட கூடுதல் தான் எனக்கு எவ்வளோ, 27ங்கிறத கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ மைனஸ் டி ப்ளஸ் இந்த ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு எனக்கு என்னது 27 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், ஒரு ஏ 2A 3A 3 ப்ளஸ் ஏல இருக்குது. அப்படின்னா கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், 3Aங்கிறது எனக்கு கிடச்சிருச்சு. ஈக்குவல் டு 27 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் டிக்கும் இந்த ப்ளஸ் டிக்கும் கேன்சல் ஆயிடுது. அப்போது ஏ ஈக்குவல் டு 27 டிவைடட் பை 3, 1 3 3 9 3 27. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 9ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது பாருங்கள், 3 உறுப்புகளுடைய பெருக்கல் பலன் 288ங்கிறத கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அந்த 3 உறுப்புகள் என்னது, ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி. அப்போ அது பெருக்கல், நடுவில் எல்லாத்துக்கும் பெருக்கல் போட்டுருவோமா, ஏ மைனஸ் டி பெருக்கல் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு என்னது 288. இப்போ பாருங்கள், இந்த ஏ மைனஸ் டியை கொண்டு போய் இங்கே என்ன பண்ணுவோம், பெருக்குவோம். இந்த ஏல கொண்டு போய் நான் பெருக்கிறேன். அப்போது ஏ பெருக்கல் ஏங்கிறது பெருக்கும்போது ஸ்கொயர் ஆயிரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் திருப்பி இந்த ஏக்குள்ளே கொண்டு போய் பெருக்குங்க, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போட்டேன். இந்த ஏவும் டியும் சேர்ந்தா ஏடின்னு மாறிடுது. பெருக்கல் இந்த ஏ ப்ளஸ் டி அப்படியே வச்சுக்கிறேன், 288. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஏ ப்ளஸ் டியை உள்ளே கொண்டு போய் பெருக்குவோமா,
அப்போ ஏ ஸ்கொயர் பெருக்கல் ஏங்கிறது ஏ கியூப் வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஏவை திருப்பி இதில் கொண்டு போவோம். அப்போ ஏ இந்த மைனஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்று உள்ளே கொண்டு போய் பெருக்குவோம். இந்த ஏ ஸ்கொயர் பெருக்கல் ஏங்கிறது ஏ கியூப்னு ஆயிடுச்சு. திருப்பி இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டி அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர் டி அப்படிங்கிறத அப்படியே எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் இருக்குல்ல, ஸோ மைனஸ் போட்டு இந்த ஏடியை கொண்டு போய் ஏடியும் ஏவையும் பெருக்கும். அப்போ ஏடி பெருக்கல் ஏங்கிறது ஏ ஸ்கொயர் இன்ட்டு டி. ஏன்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. இந்த டி அப்படியே போட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த மைனஸை திருப்பி அப்படியே போட்டுக்கிறேன். ஏடி ப்ளஸ் டி அப்படிங்கிறது என்னவாயிரும், நமக்கு ஒரு ஏ இருக்குது, 2 டி இருக்குது. அப்போ டி இன்ட்டு டி ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஈக்குவல் டு 288 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏ கியூபை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் டின்னு இருக்குது, ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி. இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஏ ஸ்கொயர் டின்னு இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டியும் மைனஸ் ஏ ஸ்கொயர் டியும் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது, மைனஸ் ஏடி ஸ்கொயருங்கிறது. அப்போ மைனஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. அடுத்து என்ன பண்ணுறேன், நான் ஏங்கிறது ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், 9ங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அப்போது ஏ ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறத இதில் பிரதியிடுவோம். அப்போ ஏ கியூப் அப்படிங்கிற இடத்துல 9 கியூப் மைனஸ் ஏங்கிற இடத்துல 9 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த 9 அப்படிங்கிறத காமனாக வெளியில் எடுத்துருவோம். அப்போ ஒரு 9 நான் வெளியில் எடுத்துட்டேன்னா மீதி எத்தனை 9 இருக்கும், 2 9 ஸ்கொயர்னு இருக்குமா. ஏன்னா 9 கியூப்னு இருக்குது. ஒரு 9 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா 9 ஸ்கொயர் இருக்கும். மைனஸ் இந்த 9 வெளியில் எடுத்துட்டேன்னா வெறும் 1 தான் இருக்கும், டி ஸ்கொயர்னு இருக்கும். ஈக்குவல் டு 288 அப்படிங்கிறது. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பெருக்கல்ல இருக்கிற 9 இந்த பக்கம் போகும்போது என்னவா மாறிடும், வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போது 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288 டிவைடட் பை 9 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதை வந்து பெருக்குமோ, 3 9 27 அப்படின்னு கிடைக்கும். மீதி இங்கே 1 இருக்கும், 9 18 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போது 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், 9 ஸ்கொயரோட வேல்யூ என்னது, 9 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. ஸோ அந்த மைனஸ் டி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 32. இந்த ப்ளஸ் 81 இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 81 மாறிடுச்சு. அடுத்தது மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 மைனஸ் 81. அப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா பெரிய நம்பரோட சைனான மைனஸ் வந்துருச்சு. 81லேருந்து 32 போச்சுன்னா 49ங்கிறது கிடச்சிருச்சு. இந்த மைனஸுக்கும் இந்த மைனஸுக்கும் கேன்சல் ஆயிருமா. அடுத்தது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 49ங்கிறது கிடச்சிருக்கு. அப்போது டி இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறும். இந்த 49ஓட வேல்யூ என்னது, 7 49ங்கிறது. இப்போ ரூட் 7 7ன்னு பிரிச்சுக்கலாம். ரூட்டில் இருந்துச்சு அப்படின்னா 2 7க்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு 7 எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு டியோட வேல்யூ என்னங்கிறது கிடச்சிருச்சு, 7ங்கிறது கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படிங்கிறது எனக்கு என்னது, ஏ மைனஸ் டி கமா ஏ ப்ளஸ் டி அப்படிங்கிறது தான். இப்போ இந்த உறுப்புகளில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஏவும் டியும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 9ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டி என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 9 மைனஸ் 7 கமா ஏவோட வேல்யூ 9 கமா ஏ ப்ளஸ் டியோட வேல்யூ 9 ப்ளஸ் 7. இது அப்படியே கூட்டிடுவோம். 9ல் 7 போச்சுன்னா 2, இந்த 9 அப்படியே வந்துடும். 9 ப்ளஸ் 7ங்கிறது 16. அப்போ இதுதான் அந்த, ஸோ இந்த 9ல் 7 போச்சுன்னா 2ன்னு கிடச்சிரும். இந்த 9 அப்படியே வந்துடும். 9 ப்ளஸ் 7ங்கிறது 16. இப்போ இதுதான் அந்த என்னது, அந்த 3 உறுப்புகள் அப்படிங்கிறது. இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 3 உறுப்புகளுங்கிறது என்னது, ஏ மைனஸ் டி கமா ஏ ப்ளஸ் டி அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டு, அதோடைய கூடுதல் அப்படிங்கிறப்போ ப்ளஸ் போட்டு அந்த நம்பர் எழுதிக்கிட்டோம். பெருக்கல் அப்படிங்கிறப்ப பெருக்கல் போட்டு அந்த நம்பர் எழுதிட்டு நார்மலாக நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னாலே ஏவும் டியும் கிடச்சிரும். அப்புறம் அந்த ஏவும் டியும் என்ன பண்ணணும், அந்த 3 உறுப்புகளில் உள்ள ஏக்கும் டிக்கும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும், நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ சிம்பிள்.